கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஜெயமும் வல்லமையும் மாட்சிமையும் கனமும் மகிமையும் உம்முடையது. இதில் நாம் தொடர்ந்து ஜெயத்தை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். சில நாட்களாய் ஜெயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு ஆண்டோடைய வார்த்தையாகிய வல்லமையை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த வல்லமையிலே ஒத்தினியலை குறித்து, சம்காரை குறித்து, கிதியோனின் அபிஷேகத்தை குறித்து ஆவியானவர் இடைப்பட்டு இருக்கிறார். வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இயேசுவின் வல்லமை யூடியூப் சேனல்ல இயங்குகிற அந்த வார்த்தையை நீங்கள் போய் கேட்டு பயனடைந்து கொள்ளும்படி மிகுந்த தாழ்வன்போடு உங்களுடைய பொற்பாதங்களிலே இந்த வார்த்தைகளை நான் சமர்ப்பிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. வல்லமை என்றாலே யுத்தத்தில் ஜெயம் எடுத்தவர்கள் தான். யுத்தத்திலே ஜெயம் எடுக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வல்லமை தேவைப்படுகிறது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வல்லமையை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் அங்கலாய்த்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மார்க்கம் வல்லமை உள்ளது என்பதை உலகத்தார்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆதியிலே நமக்குள் இருந்த அந்த வல்லமை எங்கே? தேவன் கொடுத்த அபிஷேகத்தின் வல்லமை எங்கே? சோத்திரத்தில் இருந்த வல்லமை எங்கே? துதியில இருந்த வல்லமை எங்கே? பார்வையில் இருந்த வல்லமை எங்கே? செயல்பாடுகள்ல இருந்த அந்த வல்லமை எங்கே? இன்னைக்கு உங்களுடைய வல்லமை, என்னுடைய வல்லமை உரிந்து கொள்ளப்பட்டு இருந்தாலும், இல்லாவிட்டால் வல்லமை இருந்தும் பலனற்று இருந்தாலும், ஆண்டவர் இந்த கூட்டம் நிறைவேறும் முன்பதாக தம்முடைய மகா பெரிய இரக்கத்தினாலும் தம்முடைய மகா பெரிய கிருபையினாலும் தேவன் உங்களையும் என்னையும் மீண்டும் தம்முடைய பலத்த வல்லமையினால் நிரப்ப உண்மையுள்ளவராயிருக்கிறார். தம்முடைய பலத்த அபிஷேகத்தினால் நிரப்ப உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உலகத்திற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காலம் சமீபித்து வருகிறது. போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். கேளாவிட்டால் உங்களுடைய காலில் இருக்கிற பாதரட்சையை உதறிவிட்டு, பாதரட்சியில் இருக்கிற தூசியை உதறிட்டு வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களுடைய தூசியும் என்னுடைய தூசியும் கூட ஆண்டவருடைய கணக்கில் இருக்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். சீசர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், தூசியை உதறிவிட்டு வாருங்கள். உங்கள் பாதரட்சியில் இருக்கிற அந்த குப்பையை உதறிட்டு வாங்க. அது கூட நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது. அந்த அளவிற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் வல்லமையுள்ளவர்களாய் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் தான் இன்றைக்கு வல்லமையை இழந்தவர்களாய் இருக்கிறோம். வல்லமையை குறைத்து போட்டவர்களாய் இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை, வல்லமையை நாம் பயன்படுத்தாதவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வல்லமையை சரியாய் பயன்படுத்துவது எப்படி? இந்த வல்லமையை சரியாய் பயன்படுத்தின மனிதர்கள் யார் என்று சொன்னால், பலவிதமான மனிதர்கள் இந்த வேதாகமத்திலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு மனிதன் தான் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம். ஜெபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். அபிமெலேக்கு பின்பு தோதோவின் மகனாகிய பூவாவின் குமாரன் தோலா என்னும் இசக்கார் கோத்திரத்தான் இஸ்ரவேலை ரட்சிக்க எழும்பினான். அவன் எப்பிராயீமின் மலை தேசத்து ஊராகிய சாமீரிலே குடியிருந்தான். அவன் இஸ்ரவேலை 23 வருஷம் நியாயம் விசாரித்து பின்பு மரித்து சாமீரிலே அடக்கம் பண்ணப்பட்டான். இங்கே தோலோ என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறை நாம் வாசித்தறிய முடியும். இந்த தோலோ என்கிற மனிதன் இஸ்ரவேலை ரட்சித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 7வது நியாயாதிபதி தான் இந்த தோலோ. 1வது நியாயாதிபதி ஒத்தினியல், 2வது நியாயாதிபதி ஏகூத், 3வது நியாயாதிபதி சம்கார், 4வது நியாயாதிபதி கிதியோன், 4வது நியாயாதிபதி தெபோரால், 5வது நியாயாதிபதி கிதியோன், 6வது நியாயாதிபதி அபிமெலேக்கு, 7வது நியாயாதிபதி தான் இந்த தோலா. இந்த தோலா குறித்து நீங்களும் நானும் வேதத்திலே பார்ப்போமானால் சில இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 வசனங்களில் இவனுடைய வாழ்க்கை நிறைவடைகிறது. இந்த 2 வசனங்களில் ஒரு வசனத்தை குறித்து தான் இன்றைக்கு ஆவியானவர் நம்மத்திலே பேச போகிறார். இந்த ஒரே வசனத்தை குறித்து ஆவியானவர் இன்றைக்கு பலவிதமான வெளிப்பாடுகளை நம்மத்திலே தருகிறார், தரப்போகிறார் என்பதை நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். இந்த தோலா என்பது இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த 7வது நியாயாதிபதி. இவனுக்கு முன்பதாக ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் அபிமெலேக்கு. அவன் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பது செய்து யோதாமின் பழி அவன் மேல் சுமந்தபடினாலும் தேவனுடைய பொல்லாப்பின் ஆவி அவனுக்குள் வந்தபடினாலும் அவன் சரியில்லாத நியாயாதிபதியாய் காணப்படுகிறான். ஆனால் இந்த தோலா என்கிற நியாயாதிபதி சற்று வித்தியாசமானவன். ஆண்டவர் உங்களையும் என்னையும்
நியாயம் விசாரிக்கிறவர்களாய் பரலோகத்தில் மாத்திரமல்ல இந்த பூலோகத்திலேயும் ஏற்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் அவரோடு கடைசி நாட்களிலே பரலோகத்திலே நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்படுவோம். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, பரலோகத்தின் வாழ்வை இப்பூலோகத்தில் வாழ்ந்தால்தான் பரலோகத்தின் வாழ்வை நாம் அடைய முடியும் என்று அநேக பரிசுத்தவான்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டது உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யார் இந்த தோலா? இந்த தோலாவினுடைய வம்ச வரலாறு என்ன? இந்த தோலாவினுடைய அடையாளம் என்ன? நான் சற்று வேகமாக சொல்லுகிறேன், கவனமாய் கவனித்தால் இது புரியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தோலாவினுடைய தகப்பன் பெயர் பூவா, பூவாவின் தகப்பன் பெயர் தோதோ. இந்த தோலாவினுடைய தாத்தா பெயர் என்ன அப்படின்னா தோதோ. தோலாவினுடைய அப்பா பெயர் என்னன்னா பூவா. தோலா என்பது இந்த பூவாவிற்கு பிறந்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, தோலாவின் தாத்தா பெயர் தோதோ என்று சொன்னேன். தோதோ என்றால் என்ன அர்த்தம்? நேசிக்கிறவன் என்ற அர்த்தம். மீண்டும் சொல்லுகிறேன், தோதோ என்றால் நேசிக்கிறவன். இரண்டாவது, பூவா என்றால் என்ன அர்த்தம்? முழங்குகிறவன், இல்லாவிட்டால் வெடிக்கிறவன், இல்லாவிட்டால் புயல் போல புறப்படுகிறவன் என்று பல அர்த்தங்கள். அதில் ரொம்ப முக்கியமானது முழங்குகிறவன். பூவா என்றால் முழங்குகிறவன். இந்த தோலா என்றால் என்ன? அதுதான் ரொம்ப முக்கியமானது. தோலா என்றால் புழு என்ற அர்த்தம். திரும்பவும் சொல்றேன், தோலா என்றால் புழு. யாராவது பெத்த பிள்ளைக்கு, தன்னுடைய சொந்த குமாரனுக்கு, தன்னுடைய சொந்த குமாரத்தைக்கு புழுன்னு பேர் வைப்பாங்களா? ஆனால் இந்த பூவா வச்சிருக்கிறார். தோதோ தன்னுடைய வம்சத்தில் வருகிற ஒரு மனிதனுக்கு புழு என்று பெயரிடுகிறான். இந்த புழு என்னன்னு சொல்லி நான் பின்பதாக சொல்லுகிறேன். ஆனால் இந்த புழு என்பது மண்புழு கிடையாது, அரிப்புழு கிடையாது. புழுவில் பல தன்மைகள் உண்டு. அதில் சற்று வித்தியாசமான ஒரு புழு. இந்த புழுவை குறித்து நான் வரும்பொழுது நான் சொல்லுகிறேன். இவனுடைய கோத்திரம் இசக்காரின் கோத்திரம். இவனுக்கு 3 குமாரர்கள் உண்டு. இவர்கள் தாவீதின் காலத்திலே பராக்கிரமசாலிகளாய் இருந்தார்கள். 3 குமாரர்களுடைய பெயர்கள் சரியான இடத்திலே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இவர்கள் தாவீதின் காலத்துல மிக முக்கியமான 3 பராக்கிரமசாலிகளாய் இருந்தார்கள். இதுதான் தோலாவினுடைய ஒரு அடையாளம், இல்லாவிட்டால் தோலாவினுடைய வரலாறு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவன் இஸ்ரவேலின் நியாயம் விசாரிக்க இவனிடத்தில் காணப்பட்ட தன்மைகள் என்ன? எந்த ஒரு மனிதனையும் கர்த்தர் தானாக எழுப்பி விடுவது கிடையாது. அவனுடைய ஆதி முதல் அந்த வரை தேவன் அவனை கவனித்து பார்க்கிறார். எல்லாரும் சொல்லுவார்கள், ஆடுகளின் பின்பதாக சென்ற தாவீதை ஆண்டவர் அரசனாக்கினார். ஏன் ஆடுகளின் பின்பதாய் சென்ற தாவீதை அரசனாக்கினார்? 2 காரணம் முக்கியம். ஒன்னு, அவன் குடும்பத்திலிருந்து முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டவன், சிறுமையும் எளிமையுமானவன் என்று வேதம் சொல்லுகிறது. சிறியவனை புழுதியிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர். இந்த வார்த்தை நிறைவேற வேண்டும். எனவே கர்த்தர் தாவீதை சிநேகித்தார். 1. இரண்டாவது, ஆடுகளுக்கு ஒரு பிரச்சனை வந்தவுடனே கரடியும் சிங்கமும் ஒரு விசை ஆடுகளை பீறி போடும்படி வந்த பொழுது தாவீது அந்த ஆடுகளை கரடியின் வாய்க்கும் சிங்கத்தின் வாய்க்கும் தப்புவித்தார். எனவேதான் கர்த்தர் தாவீதை சிநேகித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். மத்த கூட இருந்தவங்க எல்லாம் வீட்டுல இருந்தாங்க, தகப்பனோடு இருந்தாங்க, தகப்பனை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே மேம்போக்கா வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஜனம். ஆனால் தாவீது வனாந்தரத்தில் அங்கே இங்கும் சுற்றி திரிந்தவன், தள்ளப்பட்டவன். முதலாவது புறக்கணிக்கப்பட்டவன். இரண்டாவது, ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் பாராமல் கரடியும் சிங்கத்தையும் ஒரே அடியாய் முறியடித்து தன் ஆடுகளை தப்புவித்தவன். எனவேதான் கர்த்தர் அவனை சொல்லும் பொழுதே சொல்லுகிறார், ஆடுகளின் பின்பதாய் போய்கொண்டிருந்த உன்னை நான் எனக்காக தெரிந்து கொண்டேன். எனவேதான் நான் சொல்லுகிறேன், எந்த ஒரு மனிதனும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டுமானால் அவனிடத்தில் எந்த விதமான தகுதியும் தேவன் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தேவனுக்கு உகந்தவனாய் இருப்பானா என்று கர்த்தர் அவனை சோதி தருகிறார். அப்படியானால் இந்த தோலாவை கர்த்தர் தெரிந்தெடுக்க காரணம் என்ன? இந்த தோலா இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்க காரணம் என்ன? இவ்வளவு பெரிய முழு வேதாகமத்தில் இந்த தோலாவை பற்றி 2 வசனங்களில் அவனுடைய ஆதி முதல் அந்த வரை எழுதப்பட்டிருக்க காரணம் என்ன? முதலாவது, நியாயாதிபதிகள் 10:1. தோலா என்னும் ஒரு இரட்சகன் இஸ்ரவேலருக்காய் எழும்பினார். தோலா என்றால் என்ன அர்த்தம்? தோலா என்றால் புழு என்று சொன்னேன். இந்த புழு என்பது மண்புழுவோ அரிப்புழுவோ இல்லாவிட்டால் காய்கறிக்குள்ள இருக்கிற அந்த பச்சை புழுவோ கிடையாது. இந்த புழு பண்டைய காலங்களிலே வாழ்ந்த ஒரு சிகப்பு நிறத்தை உடைய ஒரு புழுவாய் காணப்படுகிறது. இந்த மழை காலங்களிலே தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிற இடங்கள்ல பார்த்துற முன்ன இந்த சின்ன சின்ன பட்டுப்பூச்சி மாதிரி சின்ன சின்னதா ரெட் கலர்ல சுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ அதெல்லாம் பார்க்க முடியல.
இனிமேலும் அது வருமானு தெரியல. ஆனா அந்த பட்டுப்பூச்சின்னு சொல்லுவாங்க நாங்க இருக்கிற இடத்துல, அது சின்னதா இருக்கும். மேல பாத்தீங்கன்னா வெல்வெட்டு துணியினால அப்படியே சுத்தி வச்ச மாதிரி இருக்கும். ஒரு சின்ன உருண்டை சைஸ்ல தான் இருக்கும். அது அப்படியே நகர்ந்து போகும். அதே போலதான் இந்த புழு தன்னை முழுவதும் சிகப்பு நிறத்தினால் மூடி வைத்திருந்தது. இந்த சிகப்பு நிறம் என்ன செய்கிறது? ஆசாரியருடைய காலத்திலே பிரதான ஆசாரியர் வருவதற்கு முன்பதாக ஆரோனின் ஆசாரியத்துவத்தின் காலத்துல அவனுடைய இரத்தாம்பர ஆடைக்கு இந்த புழுவிலிருந்து தான் சாயம் எடுக்கப்பட்டது. இந்த புழுதான் சிகப்பு நிறத்தை கொடுத்தது. இதனால்தான் அவர்களுடைய வஸ்திரத்தை இரத்தாம்பர ஆடை என்று தயாரிக்கப்படுகிறது. இந்த புழுவுல இருந்து இந்த சிகப்பு நிறம் உறிந்து எடுக்கப்பட்டு அதன் மூலமாக தான் இரத்தாம்பர ஆடை தயாரிக்கப்பட்டது. எனவேதான் தோலா என்றால் புழு என்ற அர்த்தம், சிகப்பு நிறம் உடைய புழு என்று ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. சிகப்பு நிறத்தை இந்த புழுவில் இருந்து உறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்க முதலாவது காரணம் என்ன? இப்பொழுது சொல்லுகிறேன் ஏன் இவனுக்கு புழு என்று பெயரிடப்பட்டது. இந்த புழு தன்னுடைய நிறத்தை தியாகம் செய்கிறது. எனவேதான் நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன், தோலா என்றால் தியாகம் செய்கிறவன். தோலா என்றால் தியாகம் செய்கிறவன். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த காலத்தில் எப்படி எதிர்பார்க்கிறார்? தோலா இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்க முதலாவது அவனிடத்திலே காணப்பட்ட தன்மை என்ன? அவனிடத்திலே காணப்பட்ட பண்புகள் என்னவென்றால், முதலாவது தன்மை, அவன் தியாகம் செய்கிறவனாய் இருந்தான். அந்த சிகப்பு நிறத்தை புழுவானது எப்படி தியாகம் செய்கிறதோ, தன்னுடைய ஜீவியத்தை தியாகம் செய்கிறவனான் இந்த தோலா. ஆண்டவருக்காக இந்த வாழ்க்கையை நாம் தியாகம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்காக நம்மளுடைய தூக்கத்தை தியாகம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருக்காக எதையெல்லாம் தியாகம் செய்ய வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் நாம் தியாகம் செய்ய இந்த மார்க்கத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஆதி நாட்களில் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை ஒரு தியாகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டது. கிறிஸ்தவ மார்க்கம் என்றாலே தியாகிகள் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்நாட்களிலே அந்த தியாகம் என்பது முற்றிலும் அற்று போனதாய் காணப்படுகிறது. இந்த தோலா இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்க அவனிடத்துல காணப்பட்ட ஒரு நல்ல சுபாவம் என்னவென்றால் தியாகம் செய்கிறவன். ஆண்டவருக்காக எந்த காரியத்தை நாம் தியாகம் செய்கிறோம்? எப்பேற்பட்ட காரியத்தை தியாகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எந்த காரியத்தை ஆண்டவருக்காக தியாகம் செய்ய முன் வந்திருக்கிறோம்? எல்லாம் எனக்கு என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு என்றால் ஆண்டவருக்கென்று நம்மளுடைய ஜீவியத்தில் எதை தியாகம் செய்ய நம்ம வந்திருக்கிறோம்? இந்த வாழ்வு என்பது ஒரு முறை இந்த பூமியிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையும் ஆண்டவருக்காக தியாகம் செய்ய இன்னைக்கு அநேக வாலிபர்களுக்குள் பிரியமில்லாமல் காணப்படுகிறது. ஒரு மனிதனை ஊழியத்திற்கு அழைத்த பொழுது அந்த வாலிப தம்பி சொன்ன ஒரு காரியம் என்ன? நான் வர்றேன் பிரதர், கொஞ்ச நாள் கழிச்சு வர்றேன். நான் சொன்னேன், கொஞ்ச நாள் கழித்து நான் எப்ப தம்பி வருவேன்னு கேட்டா, ஒரு 40 வயதுல வருகிறேன். ஏன் 40 வயதுல வர்றேன்னு கேட்டப்ப அவன் சொன்ன ஒரு வார்த்தை, எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியெல்லாம் அனுபவிச்சுட்டு 40 வயசுல ஒண்ணும் முடியாதப்ப நான் என்ன செஞ்சிடறேன், நான் உள்ள வந்துடுறேன், ஊழியத்திற்கு வந்துடுறேன். நான் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? பாவம் என்பது 40 வயதோடு நின்று விடாது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், 93 வயதிலே இல்லாவிட்டால் 99 வயதில் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பதாக உத்தமனாய் நடந்து கொண்டிரு. 20 வயதுல சொல்லல, 25 வயதுல சொல்லல, வாலிப வயதில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லல, 93 வயது இல்லாவிட்டால் 99 வயதிலே சொல்லுகிறார். எனவே பாவம் என்பது சாகுமுறை சரீரத்திலே போராடதான் செய்யும். 40 வயதிலே உன்னுடைய சரீர பலன் குறைந்து போகுமே தவிர பாவத்தின் பலன் குறையாது. நீ ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று உன்னுடைய பலனை செலவழிக்க வேண்டும். உன்னுடைய சரீரத்தை செலவழிக்க வேண்டும். உன்னுடைய தூக்கத்தை செலவழிக்க வேண்டும். உன்னுடைய காரியத்தை செலவழிக்க வேண்டும். உன்னுடைய ஆசைகளை செலவழிக்க வேண்டும். அவைகளை தியாகம் செய்ய வேண்டும். பவுல் என்ன சொல்லுகிறார்? ஆசையும் இச்சையும் நான் சிலுவிலே அறைந்திருக்கிறேன், அனுதினமும் நான் சாகிறேன் என்று சொல்லுகிறார். தியாகமுள்ள வாழ்க்கை தான் என்ற கிறிஸ்தவ வாழ்க்கையை இவ்வளவு தூரம் கட்டியிருக்கிறது. ஒரு காலத்துல நீங்களும் நானும் ஆண்டவருக்காக, ஆண்டவரே எனக்கு ஒன்று வேண்டாம், நீ மாத்திரம் போதும் என்று சொல்லி எல்லாவற்றையும் தியாகம் செய்தோம்.
குடும்பத்தை, பிள்ளைகளை, ஜீவனை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, பணத்தை, பொருளை, மேன்மையை எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறவர்களாய் காணப்பட்டோம். இயேசுவின் இடத்துல ஒரு வாலிபன் வருகிறான். நான் உம்மை பின்பற்ற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன், எல்லாவற்றையும் விற்று நீ தரித்திரத்திற்கு கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றுவான்னு சொன்ன உடனே அவன் போனவன் திரும்பி வரவே இல்லை. காரணம் என்ன? அவனுக்குள் தியாகம் செய்கிற அந்த மனப்பக்குவம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தியாகம் செய்யக்கூடிய வாழ்க்கை. நம்மளுடைய காரியங்கள் என்னென்ன தியாகம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் தியாகம் செய்வதற்காக தான் கர்த்தர் இந்த மார்க்கத்திற்குள் அழைத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசுவானவர் பரலோகத்தை நம்மளுக்காக தியாகம் செய்தார் அல்லவா? பவுலானவன் தன்னுடைய படிப்பையும் மேன்மையும் தன்னுடைய கோத்திரத்தின் மேன்மையும் தியாகம் செய்தான் அல்லவா? தேவான் தன்னுடைய ஜீவனை ஆண்டவருக்காக தியாகம் செய்தான் அல்லவா? சிம்சோன் தன்னுடைய பலத்தை ஆண்டவருக்காக தியாகம் செய்தான் அல்லவா? ஆபிரகாம் தன்னுடைய கோத்திரத்தை ஆண்டவருக்காக தியாகம் செய்தான் அல்லவா? ராகேலும் லேயாலும் தன்னுடைய தகப்பனை யாக்கோபுக்காக தியாகம் செய்தார்கள் அல்லவா? ஏசா தன்னுடைய கோபத்தை தன்னுடைய சகோதரனுக்காக தியாகம் செய்து போட்டான். எந்த ஒரு தேவ மனிதனுக்குள்ளும் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான காரியம் தியாகம். இன்னைக்கு தியாகம் இல்லை. இதை சொல்லுகிறவர்கள் உலகத்தில் பைத்தியக்காரர்கள் என்று பேசுகிறார்கள். தியாகம் பண்ணணுமா? இயேசுதான் எல்லாம் தியாகம் பண்ணிட்டாரு, நான் எதுக்கு தியாகம் பண்ணணும்? இயேசுதான் எல்லாம் பண்ணிட்டாரு, நான் எதுக்கு பண்ணணும்? இயேசுதான் பரலோகம் போயிட்டாரு, நீ எதற்கு பரலோகம் போக வேண்டும்? நரகத்திற்கு போய் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமோ? தியாகம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு தூணாக காணப்படுகிறது. ஜெயங்கொள்கிறவன் ஆலயத்திலே தூணாக மாறுவான். எப்படி ஜெயம் கொள்ள முடியும்? எல்லாவற்றையும் தியாகம் செய்யணும். எல்லாவற்றையும் தியாகம் செய்யணும். இயேசுவானவர் தன்னுடைய மேன்மையை தியாகம் செய்தார். நீதிமொழிகள் 8:30 சொல்லுகிறது, நான் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்தேன், மனமகிழ்ச்சியை தியாகம் செய்தார். அவருடைய மடியில இருந்தேன், பிதாவின் மடியை தியாகம் செய்தார். அவருடைய செல்ல பிள்ளையா இருந்தேன், செல்ல பிள்ளைங்கிற பதவியை தியாகம் செய்தார். எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுதான் அந்த பூமிக்கு வந்தார். இன்னைக்கு இந்த தியாகம் செய்கிற சத்தியம் கிடையாது. தியாகம் பண்ணணும் சொல்லி பேசுகிறவர்களை பார்த்தால் உலகத்தில் இருக்கிற அநேக தேவ பிள்ளைகளுக்கு பரியாசமாய், கேலியாய், கிண்டலாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வாழ்க்கை தியாகம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பதை மறந்து போய்விடக் கூடாது. இரண்டாவது, இந்த தோளா என்றால் இரண்டாவது எதை காண்பிக்கிறது? முதலாவது தோளா என்றால் தியாகம் செய்கிறவன். இரண்டாவது நியாயாதிபதிகள் 10:1 சொல்லுகிறது, அவன் எழும்பினான். நியாயாதிபதிகள் 10:1, இஸ்ரவேலை ரட்சிக்க எழும்பினான். அவனை யாரு எழுப்பல, தானா எழும்பினான். உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை, போராட்டம் அப்படின்னா என்னை யாராவது எழுப்பி விடுவாங்க, எனக்கு யாராவது உதவி செய்வாங்கன்னு நம்ம நினைத்து கொண்டே இருக்க கூடாது. நம்மளா எழும்பணும். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். உங்களை இன்னொரு ஆள் பரிசுத்தப்படுத்துவார் என்று எதிர்பாராதிருங்கள். எழும்புங்கள். ஆண்டவருக்காக எழும்புங்க. ஆண்டவருடைய சேனைக்காக எழும்புங்க. ஆண்டவருடைய ஊழியத்திற்காக எழும்புங்க. புலம்பல் 2:9 சொல்லுகிறது, இரவிலே முதல் ஜாமத்திலே எழுந்திரு, உன் கண்ணின் கருவிலேயே சும்மா இருக்க ஒட்டாதே என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருக்காக எழும்புகிறோமா? ஆண்டவருக்காக எழும்புகிறோமா? இஸ்ரவேலருக்காக தானாக எழும்பினான். இஸ்ரவேலை ரட்சிக்க தானாக எழும்பினான். அவனை யாரும் எழுப்பல. சில நியாயாதிபதிகளின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார், அவன் எழும்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. சில நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த தோளா இஸ்ரவேலருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே அவர்களை ரட்சிக்க தானா எழுப்பினான். உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதிலே ரட்சிப்பை அடைய, ரட்சிப்பை காண, அதிலே ஒரு மீட்பை காண நீங்களாய் ஆண்டவருக்காக எழும்பணும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக நீங்களாய் எழும்பணும். உங்கள் ஊழியருக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவருக்காக நீங்கள் எழும்ப வேண்டும். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் எழும்ப வேண்டும். உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு போராட்டம் என்றால் நீங்களும் நானும் எழும்ப வேண்டும். அப்போஸ்தலர் 1:15 வாசித்து பார்ப்போமானால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 15வது வசனம். அப்போஸ்தலர் 1:15 நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:15, அந்நாளிலே சீசர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த பொழுது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று,
120 பேருக்காக பேதுரு என்கிற ஒரு மனிதன் எழுந்து நிற்கிறான். இவன் எழுந்தபடினால்தான் கர்த்தர் இவன் மீது சபையை கட்ட கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஆண்டவருக்காக எழும்புங்க. உங்களோடு ஊழியம் செய்கிற அத்தனை பேருக்காக எழும்புங்க. உங்களோடு பணி செய்கிற அத்தனை பேருக்காக நீங்கள் எழும்பணும். உங்களுடைய ஆத்மாவிற்காக எழும்புங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக எழும்புங்கள். உங்களுடைய கோத்திரத்திற்காக குலத்திற்காக எழும்புங்கள். அவர்களை ரட்சிக்க நீங்களும் நானும் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே நீங்கள் மௌனமாய் இருப்பீர்களானால் இஸ்ரவேலருக்கும் யூதருக்கும் வேறு ஒரு இடத்திலிருந்து ரட்சிப்பு வரும். உங்களுடைய சபை விசுவாசிகளுக்காக எழும்புகிறீர்களா? உங்களோடு ஊழியம் செய்கிறவர்களுக்காக எழும்புகிறீர்களா? லோத்திற்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆபிரகாம் சொல்லிட்டு, லோத்து என்னை விட்டு பிரிந்து போயிட்டான், நான் லோத்துவிற்காக போக மாட்டேன். ஆபிரகாம் கோவிச்சுட்டு உட்காரல. அவன் போய் சோதோமின் ராஜாவோடு யுத்தம் பண்ணி, அங்கே சோதோமை கொள்ளையாடிட்டு போன எல்லாரோடு யுத்தம் பண்ணி லோத்தை தப்புவித்து கொண்டு வருகிறான். யோபு தன் பிள்ளைகளுக்காக காலமே எழுந்திருந்தான் என்று யோபு 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் முதலாவது எழும்புங்க. அதுக்கப்புறம் ஊழியக்காரர்கள், அதுக்கப்புறம் மற்றவர்கள், அதுக்கப்புறம் தீர்க்கதரிசனம் சொல்றவன், பிரசங்கம் பண்றவர்கள், அதுக்கப்புறம் உதவி செய்கிறவர்கள். முதலாவது நீங்கள் எழும்பணும். யோபு தன் பிள்ளைக்காக முதலாவது காலையிலே எழுந்திருந்தான். எத்தனை பேர் தன் பிள்ளைகளுக்காக காலமே எழுந்திருந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம்? காலமே எழுந்திருந்து அவர்களை சுத்திகரித்தான். உங்கள் பிள்ளைகளுக்காக காலமே எழுந்திருங்கள். இரவு நேரத்தில் பிள்ளைகளுக்காக எழுந்திருங்கள். எந்த நேரம் கிடைத்தாலும் பிள்ளைகளுக்காக எழுந்து ஜெபியுங்கள். எனக்கு தெரிந்த ஒரு ஜெப ஐக்கியத்தில் நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு வந்த பொழுது திடீரென்று ஒரு நாள் ஆவியில ஏவப்பட்டு, எத்தனை பேர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்கன்னு கேட்டேன். ஒரு சில பேர் மாத்திரம் ஜெபிக்கிறோம்னு சொன்னாங்க, அநேகர் ஜெபிக்கல. உடனே சொன்னேன், இன்னையிலிருந்து தீர்மானம் பண்ணுங்க, இரவு உங்க பிள்ளை தூங்கினதுக்கு அப்புறம் உங்க பிள்ளைக்காக நீங்க முழங்கால் போட்டு ஜெபிங்கன்னு சொன்னேன். முழங்கால் போட்டு ஜெபிங்க. அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான், ரட்சிக்கப்படல, நல்லவன் கெட்டவன், கிருபை உள்ளவன் கிருபை இல்லாதவன், அதெல்லாம் தேவையில்லை. கர்த்தர் உங்க கையில நம்பி கொடுத்திருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்கன்னு சொன்னேன். இடையில இதை கேட்டு ஒரு தாயார் வைராக்கியம் அடைந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் ஒரு வாலிப தம்பி தன்னுடைய 2 வீலரை நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு வெளியில, அந்த சின்ன ரோடு, ஒரு தார் ரோடு, அது ஒண்ணு ஹைவே எல்லாம் கிடையாது, சின்ன ரோடு, அந்த ஏரியால இருக்கிற ஒரு தார் ரோடு, சின்ன ஒரு மண் ரோடு மாதிரி, வீட்டுக்கு வெளியில பைக்ல உட்காந்து தன்னோட நண்பர்களோடு பேசி கொண்டு இருக்கோம். திடீர்னு ஒரு குட்டியான, எங்க இருந்து தான் குட்டியானா அந்த டாடா ஏசி எங்க இருந்து தான் வந்ததுன்னே தெரியல, வந்த வேகத்திற்கு இவன் மேல ஏற்றுறது போல வந்த வண்டி, இவனுடைய வண்டி கண்ணாடி மிரரை உரசிட்டு இடிச்சிட்டு போயிடுச்சு. வண்டி அப்படியே சாய்ந்தது. இவன் தப்பிச்சிட்டான். அந்த தாயார் சொன்னார்கள், நேற்று இரவெல்லாம் என் பையனுக்காக ஜெபித்தேன், இரவு நைட்டெல்லாம் என் பிள்ளைக்காக ஜெபித்தேன், அவன் ரட்சிக்கப்படாதவன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்கள் குடும்பத்திற்காக நீங்களும், என் குடும்பத்திற்காக முதலாவது நானும் எழும்பணும். நீங்கள் எழும்புங்கள். இஸ்ரவேலை ரட்சிக்க தோளா எழும்பினான். அவனுக்கு அபிஷேகம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல வரல. மற்ற நியாயாதிபதிகளின் மீது ஆவியானவர் வந்தாரு. ஆனால் இவனால் பார்த்து கொண்டு பொறுமையா இருக்க முடியல. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இஸ்ரவேலை ரட்சிக்க எழும்பினான். உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க எழும்புங்கள். உங்கள் பிள்ளைகளை ரட்சிக்க எழும்புங்கள். உங்கள் கோத்திரத்தை ரட்சிக்க எழும்புங்கள். உங்கள் இனத்தாரை ரட்சிக்க எழும்புங்கள். இந்த ஊழியத்தை கட்டி காக்க எழும்புங்கள். ஊழியருக்காக எழும்புங்கள். ஊழியனுடைய பலனிற்காக எழும்புங்கள். அவனுடைய மன நிம்மதிக்காக எழும்பி ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறேன். இஸ்ரவேலை ரட்சிக்க தானோ எழும்பினான் அல்லவா? அவனை எழுப்ப யாரும் தேவையில்லை. உங்களை எழுப்ப யாரும் தேவையில்லை. உங்களுக்குள் அபிஷேகம் இருக்கிறது. உங்களோட கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். உங்களுடைய கோத்திரமே ரட்சிக்கப்பட்ட கோத்திரம். உங்களுடைய தாயின் தகப்பனும் சத்தியத்தில் நடத்தினவர்கள். இல்லாவிட்டால் இயேசு உங்களை ஏற்கனவே தெரிந்து கொண்டிருக்கிறார். அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், வசனத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல சத்தியம் சொல்லுகிற ஊழியரோடு ஐக்கியப்படுத்தி வைத்திருக்கிறார். இதற்கு மேல் வந்து ஒருவர் உங்களை எழுப்ப வேண்டும் என்று அமர்ந்திருந்த
காலம் போதும், நீங்கள் எழும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எழும்புங்கள், உங்கள் குடும்பத்திற்காக எழும்புங்க, ஊழியத்திற்காக எழும்புங்க, பிள்ளைகளுக்காக எழும்புங்க, உங்கள் வியாதிக்காக நீங்கள் எழும்பி செபியுங்கள். எந்த பிரச்சனை வா நின்னு பார்ப்போம், போராடி பார்ப்போம். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று நீங்கள் தட்டி எழும்புவீர்களானால் உங்களை தடுக்க ஒருவராலும் முடியாது, ஒருவராலும் முடியாது. எத்தனை நாட்கள் நீங்கள் மற்றவர்களுடைய தயவையும் மற்றவர்களுடைய உதவியும் நாடிக்கொண்டு இருந்தது போதும் என்று சொல்லுகிறேன். சூரியனை யார் தட்டி எழுப்புகிறார்? சந்திரனை யார் எழுப்புகிறார்? ஆண்டவர் நியமித்த நாளிலிருந்து காலைதோறும் அருணோதயம் போல எழும்புகிறதே. இரவிலே சந்திரன் தானாய் எழும்பி வருகிறதே. ஒரு மேக கூட்டத்தையும் சூரியனையும் கவனித்து பாருங்கள். திரளான ஒரு மேக கூட்டம். நான் ஒரு நாள் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தோம்னா அந்த மேக கூட்டங்கள் அப்படியே சூரியனை வளைந்து கொண்டது. கொஞ்ச நேரம் அப்படியே நான் அந்த மேகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அந்த சூரியன் வருவதற்கு எந்த விதத்திலையும் அதற்கு வழியே கிடையாது, கேப்பே கிடையாது. ஆனால் சில நொடி பொழுதிலே அத்தனை மேகங்களும் கலைந்து சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாய் வெளியிலே வருகிறது. காலை நேரத்தில் எழுந்து போய் சூரியனை பாருங்கள். அந்த சூரியன் அப்படியே மேகங்களின் நடுவிலிருந்து தானா எழும்பி வருகிறது. எத்தனை மேகங்கள் உங்களை மறைத்தாலும், எத்தனை உலக வல்லமைகள் உங்களை மறைத்தாலும், எத்தனை அநீதியின் வல்லமைகள் உங்களை மறைத்தாலும், நீங்கள் நீதியின் சூரியனா எழும்ப வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் உதிக்கிற சூரியனை போல் எழும்பி வருவார்கள். நீங்கள் சூரியனை போல எழும்பி வர வேண்டும். சூரியனுடைய பிரகாசத்தை தடுக்க ஒருவராலும் முடியாது. உங்களால் முடியுமா? என்னால் முடியுமா? தெய்வத்தை தவிர வேறு எந்த சத்துருவாளாலும் எந்த சாதனையாளர்களாலும் முடியாது. நீங்கள் நடுப்பகலிலே உதிக்கிற சூரியனை போல எழும்புங்கள். எத்தனை கருமேகங்கள் வரட்டும், எத்தனை அடர் மேகங்கள் வரட்டும், எத்தனை வானங்கள் வரட்டும், எத்தனை இயற்கை காரியங்கள் மாறட்டும், உங்களுடைய வெளிச்சத்தை தடுக்க ஒருவராலும் முடியாது. நீங்கள் சூரியனை போல எழும்புங்க. இந்த இஸ்ரவேலை ரட்சிக்க இசக்கார் கோத்திரத்திலிருந்து ஒருவன் எழும்பினான். அவன்தான் தோலா. அவனாய் எழும்பினான். அவனை யாரு எழுப்பல. இன்று முதல் நீங்களா எழும்புங்க. உங்கள் குடும்பத்திற்காய் நீங்களா எழும்புங்க. உங்கள் சபைக்காக நீங்களா எழும்புங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்களா ஆவியிலே வைராக்கியம் கொண்டு எழும்புங்கள். எத்தனை நாட்கள் பூட்டின கதவின் உள்ளே இருப்பீர்கள்? எத்தனை நாட்கள் பயத்தினுள் அடைபட்டு இருப்பீங்க? எத்தனை நாட்கள் அடர்ந்த இருட்டிற்குள் அடங்கி போய் கிடப்பீங்க? எத்தனை நாட்கள் ரட்சிக்கப்படல சொல்லிக் கொண்டிருப்பீங்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பு, 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 எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். வல்லமை வேறு எங்கேயும் இல்லை, உங்க பக்கத்துலதான் இருக்கு. பேதுருவே சிறைச்சாலையில போட்டா போய் பிரசங்கம் பண்ணுவாரு, ஜோம் பண்ணுவாருன்னு ஆண்டவர் ஒரு தனிமையை கொடுத்தார். அங்க போய் நல்லா தூங்குகிறார். பேதுருவே எழுந்துரு, பாதரட்சியை தொடுத்துக்கொள். சீயோனே எழும்பு, வல்லமையை தரித்துக்கொள். ஆயத்தப்படுங்க, ஆண்டவருடைய ராஜ்யம் வரப்போகிறது. நம்மளுடைய மரணம் நம்மளை சந்திக்க வாசற்படியில நின்று கொண்டிருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க எழும்ப வேண்டாமா? ஆண்டவருக்காக எழும்ப வேண்டாமா? சோம்பேறியே, நீ எப்பொழுது எழுந்திருப்பாய்? உன் படுக்கையை விட்டு எழுந்திரு என்று இயேசு சொல்லுகிறார். எந்த வல்லமையில நீங்கள் படுத்து கிடக்குறீங்க? எந்த வல்லமையில உட்கார்ந்து இருக்கிறீங்க? உங்களால எழும்ப முடியலையா? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எழும்பணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. அப்படி யார் நினைக்கிறீங்க? நான் எத்தனையோ காரியத்துல எழும்பி வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால முடியல. என்னால எழும்பி வர எனக்கு பலன் இல்லை. நான் எழும்புறேன், திரும்ப விழுந்துடுறேன், திரும்பவும் எழும்புறேன், திரும்ப விழுந்துடுறேன். எனக்கு ஒரே அதிரியமா இருக்கிறது. என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. நான் எதற்கு இந்த வாழ்க்கை வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி சொல்லுகிறவர்கள் மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். மீகா 7:8 கையில் எடுத்து வைத்துக்கோங்க. மீகா 7:8 ஒரு வார்த்தையை சொல்லுங்க தைரியமா. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்திருந்தால் கர்த்தரின் வெளிச்சமாயிருப்பார். இதற்கு மேல என்ன வார்த்தை வேண்டும் உங்களுக்கும் எனக்கும்? இந்த வார்த்தையை சொல்லலாமா? கண்களை மூடுங்க. எழும்பணும்னு நினைக்கிறேன், எழும்ப முடியல. எழும்புறேன், திரும்ப விழுந்துடுறேன். ஒரே பயமா இருக்கு, ஒரே கவலையா இருக்குன்னு சொல்லுகிறவங்க இந்த வார்த்தையை சொல்லி இப்ப ஜெபிக்க போகிறோம். இந்த வார்த்தையை சொல்லி சோதனம் பண்ண போகிறோம். எலும்பு, எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பேதுருவே எழும்பு, உன் பாதரட்சியை தரித்துக்கொள். எழுந்துரு, முதல் சாமத்திலே எழுந்துரு.
உன் கண்ணின் கருவழியை சும்மா இருக்க விட்டாதே. எரேமியா 9:1 வாசிக்கும் பொழுது, நீ எழுந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் எழுந்திருக்கிற வரைக்குத்தான் கர்த்தர் பொறுமையா இருப்பாரு. எழுந்திருத்துட்டா முழு ராஜ்யபாரமும் உங்க கையில தான். முழு திட்டமும் உங்க கையில கொடுக்கப்படும். முழு தீர்மானமும் உங்க கையில கொடுக்கப்படும். சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. கண்களை மூடுவோம். இந்த வார்த்தையை சொல்லி சரியான ஒரு அபிஷேகத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் எழுந்திருப்பேன். அறிக்கை செய்யுங்க. சத்துருவே எனக்கு சந்தோஷப்படாதே. சூரியன் என் கர்த்தரனை எழுப்பி போகிறார். என் கர்த்தரனை எழுப்பிவிட போகிறார். என் கர்த்தரனை எழுப்பி போகிறார். கர்த்தாவே என்று கெஞ்சுங்க. பேசுங்க. எட்டை அறிக்கை பண்ண கர்த்தருடைய அபிஷேகம் வருகிறது. எழும்புற வரைக்கும் தான் உங்களுடைய வேலை. எழுந்துட்டீங்கன்னா நியாயம் விசாரிக்கிற பொறுப்பை கர்த்தர் உங்க கையில கொடுத்துருவார். ஆண்டவருக்காக யாரு எழும்புகிறார் என்பதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். முதலாவது இந்த தோளா தியாகம் செய்கிறவன். இரண்டாவது இந்த தோளா தானாக எழும்புகிறவன். இஸ்ரவேல் கோத்திரத்தின் ரட்சிப்புக்காக தானாய் எழும்பினான். தன்னுடைய ஜீவியத்தை தியாகம் செய்தான். இரண்டாவது தானா எழும்பினான். மூன்றாவது இந்த தோளாவின் தன்மை என்ன? அதே நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த தோளா என்கிற மனிதன் இஸ்ரவேலை ரட்சிக்க எழும்பினான். அவன் எப்ராயிமின் மலை தேசத்து ஊராகிய சாமீரிலே குடியிருந்தான். இந்த சாமீர் என்றால் என்ன அர்த்தம்? அவன் குடியிருந்த இடம் ஒரு சாமீர். இந்த சாமீர் அப்படிங்கிற இடத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால் முள், இல்லாவிட்டால் கூர்மையான. இந்த தோளா இருந்த இடம் எப்படி தெரியுமா? கூர்மையான இடத்துல இருந்தான். முள்ளுகள் நிறைந்த இடத்துல இருந்தான். எலும்புன உடனே சிங்காசனம் கிடைக்கும் நம்ம நினைச்சிடவே கூடாது. எலும்புன உடனே நம்மளுக்கு அரண்மனை கிடைக்கும் நினைச்சிடவே கூடாது. ஆண்டவர் அடுத்து நம்மளை நடத்த போகிற பாதை முள்ளுகளின் நடுவிலே ஆண்டவர் அவனை நடத்தினார். அவன் இருந்த இடம் முள்ளுகளின் நடுவிலே இருந்தான். மூன்றாவது, இந்த தோளா எங்கே இருந்தான்? அவன் முள்ளுகளின் நடுவில் இருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? சாமீர் என்றால் முள்ளுள்ள இடம், இல்லாவிட்டால் கூர்மையான இடம். இந்த முள் என்பது எதை காண்பிக்கிறது? பாடுகள் நிறைந்த ஜீவியத்தை காண்பிக்கிறது. முள் என்றால் குத்தத்தான் செய்யும். முள் என்றால் நம்மளை வேதனைப்படுத்தத்தான் செய்யும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை, ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? எனக்கு மாமனாரால பாடு, மாமியாரால பாடு, உலகத்தாரால பாடு, நான் வேலை செய்கிற இடத்துல பாடு, மனைவியால் பாடு, கணவனால் பாடு. நான் சொல்லுகிறேன், இந்த பாடுன்னு பாட்டு பாடுறதை விட்டுட்டு வசனம் என்ன சொல்லுது அதை கவனிங்க. வேதமே சொல்லுது, பாடுகள் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு உண்டு. எங்க சொல்லுது? அதினதின் நாளுகளுக்கு அதினதின் பாடுகள் போதுமானது. அன்னன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்குன்னு ஒரு பாடுகளை அன்னன்னைக்குன்னு வைத்திருக்கிற. காலையில எழுந்த உடனே நம்ம கூட சேர்ந்து எந்திக்கிறது நம்மளுடைய ஜீவன் சரீரம் மாத்திரமல்ல, பாடுகளும் நம்மளோடு சேர்ந்து எந்திரிக்கும். திங்கட்கிழமைனா அதற்கு ஒரு பாடு உண்டு, செவ்வாய்க்கிழமைனா அதற்கு ஒரு பாடு உண்டு, ஞாயிற்றுக்கிழமைனா அதற்கு ஒரு பாடு உண்டு. எல்லா நாளும் நம்மளுக்கு பாடுகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு என்று இயேசு சும்மா ஒன்றும் சொல்லவில்லை. இந்த தோளா எங்கே இருந்தான் என்றால் அவன் பாடுகளின் நடுவிலே இருந்தான். அவன் எழும்பின உடனே கர்த்தர் அவனை நியாயம் விசாரிக்க வைக்கல, அவனை ரட்சிப்புக்கு நேரம் எதுவுமே செய்யல. அவன் எழும்பின உடனே அவன் போன இடம் பாடுகள் நிறைந்த இடம்.
இயேசுவானவர் ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின உடனே அவர் போன இடமே வனாந்தரம். அங்க போனா என்ன இருக்கும்? குழு குழுன்னு ஏசி காத்து வருமா? தண்ணீர் கிடைக்குமா? இயேசுக்கு பசி உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கால வாசிக்கிற அவர் காட்டு மிருகங்களோடு சஞ்சரித்தார். காட்டு மிருகங்கள் என்பது கொடூரமான சுபாவங்களை காண்பிக்கிறது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாடுகளின் நடுவே தான் வழி நடத்துகிறார். பாடுகள் உள்ள ஜீவியத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் பாடுபடணும்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். எதனாலும் சொல்லுங்க, பாடுபட மாத்திரம் கூடாது. இந்த தொட்டால் சுருங்கி என்கிற ஒரு செடி இருக்கும், அதை கவனித்து பார்ப்போமானா அதை தொட்டா மாத்திரம் அது மூடிக்காது. அது பக்கத்துல போய் உட்கார்ந்து பூ அப்படின்னு ஒரு ஊதுனீங்கன்னா எத்தனையோ காத்தடிக்கும். அந்த இடத்துல காற்று அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருக்கும். ஆனா அதனுடைய இலைகள் தன்னை மூடிக்கொள்ளாது. ஆனா நம்மளுடைய மனிதனுடைய சுவாச காற்று அது மேல போய் ஊதி பாத்தீங்கன்னா அப்படியே அழகா தன்னை மூடிக்கொள்ளும். நான் ஒரு நாள் அதை போய் செக் அது சும்மா பக்கம் போகும்பொழுது தொட்டால் சரிங்கன்னு சொன்னோடனே நான் போய் தொட்டு பார்த்தேன். பக்கத்துல இன்னொரு இலை அப்படியே விரிந்து இருந்தது. அதை போய் லைட்டா ஊதுனேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழகா தன்னை மூடிக்குது. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை யாரும் என்ன எதுவும் சொல்லிடக்கூடாது, சொல்லிக்கிட்டா நான் அப்படியே மூஞ்ச மூடிக்குவேன், அப்படியே முகத்தை தூக்கிக்குவேன், அப்படியே நான் திரும்பிக்குவேன், அப்படியே நான் உம்முன்னு ஆயிடுவேன். நான் இருக்கிற இடம் தெரியாம இருக்கிற பிரதர். கர்த்தர் உன்னை உலகத்திற்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார், பூமிக்கு உப்பா வைத்திருக்கிறாரு. நீங்க இருக்கிற இடம் தெரியாம இருந்து என்ன செய்ய போகிறோம்? இன்னைக்கு யாரும் என்ன எதுவும் சொல்லிடக்கூடாது, என்னை யாரும் தொற்றக்கூடாது. நான் பாட்டுக்கு இருப்பேன், நான் பாட்டுக்கு போவேன்னா நம்ம பாட்டு போக வேண்டிய இடம் டிராவல் மாறி வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் போட்டுருவேன். இந்த தோலா எலும்பின உடனே அவன் பாடுகளை தெரிந்து கொண்டான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மலர் படுக்கை அல்ல, அது பாடுகள் நிறைந்த ஜீவியம். அது பாடுகள் நிறைந்த ஜீவியம். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் விட்டு மரிஸ்டர், அவருக்கு இந்த வீசிங் ட்ரபிள் இருக்கும். அப்ப மாத்திரை மருந்துலாம் எடுக்க மாட்டோம், பயங்கரமான வீசிங் ட்ரபிள். அப்ப ஒரு நாள் பயங்கரமா போட்டு மூச்சு விட மாட்டாம இந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு கூட இருக்கவங்களை கூட்டு முதுக தடவுங்கிறாரு, நெஞ்ச தடவுங்கிறாரு, அப்படியே கத்திக்கிட்டே இருக்கிறார். நான் போனேன், எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு, பேசாம போய் ஏதாவது சாப்பிட்டு நிம்மதியா தூங்கலாம்னு சொன்னப்ப அவரு கூப்பிட்டு சொன்னார், தம்பி நான் வியாதியில மாட்டிக்கிட்டேன்னு நீ நினைக்கிறியா? இல்ல, வியாதிதான் ஏன்ட்ட மாட்டிக்கிட்டு பாடுபடுது. கர்த்தர் எனக்கு இதை கொடுத்திருக்கிறாரு, இதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இன்னைக்கு வீட்லயும் உலகத்திலையும் மற்ற இடத்துலயும் யாரும் நம்மள ஒண்ணும் சொல்லிடக்கூடாது. யாராவது ஒரு வார்த்தை கோபமா பேசிட்டா அவங்களை எப்படி தட்டணுமோ, எப்படி தூக்கணுமோ, எப்படி ஒண்ணுமா ஆக்கணுமோ அவங்கள ஒண்ணும் இல்லாம ஆக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சு. இது கிறிஸ்தவனுக்கு அழகே கிடையாது. இது கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு அழகே கிடையாது. ஒரு இடத்துல ஊழியம் செய்ய போனப்ப அவங்க ஆரம்பத்துல எனக்கு சொல்லி கொடுத்தது, உன்னை என்ன சொன்னாலும் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். பொறுமையா மட்டும் இல்ல சம்பத், உன்னுடைய முகம் மாறிடக்கூடாது. உன் முகம் அப்படியே சிரிச்ச முகமா இருக்கணும். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நான் ஒண்ணுமே பண்ணல. ஆனா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா முகத்திலேயே தன்னுடைய ரூபத்தை மாத்தி இருப்பாங்க. பாடுபட தெரிந்து கொள்ளணும். இயேசுவானவர் பாடுகளை தெரிந்து கொண்டார். எபிரேயர் 11:25 வாசித்து பார்க்கும் பொழுது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டவன் தான் இந்த மோசே. கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேச காரணம் என்ன தெரியுமா? அவன் பாடுகளை தெரிந்து கொண்டான். அவன் பாடுகளை தெரிந்து கொண்ட தேவ மனிதனாய் காணப்படுகிறான். பவுலை குறித்து நாம் வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது 40ற்கு 1 குறைய 39 முறை 5 முறை அடிக்கப்பட்டேன். அப்ப 5 முறை என்பது எதை காண்பிக்கிற? 195 அடி சவுக்கடி வாங்குகிறார். இயேசுவிற்கு கூட 39ஓட முடிந்து போகிறது. ஆனால் பவுலிற்கு 195 அடி வாங்குகிறான். ஆனால் கர்த்தரை விட்டு பின்வாங்கினானா? பாடுபடணும். கிறிஸ்தவத்திற்காக பாடுபடணும். சுவிசேஷத்திற்காய் பாடுபடணும். ஊழியத்திற்காய் பாடுபடணும். இந்த கரம் கொடுக்கிற ஊழியத்திற்காய் எத்தனை பேர் பாடுபடுகிறோம்? வெயில் அடிக்கிறது, அங்கெல்லாம் வர முடியாது. மழை பெய்யுது, எப்படி வர்றது? இதெல்லாம் ஒரு தேவ ஜனத்தினுடைய அழகு அல்ல. இது சொல்லுவது வேண்டுமானால் கேட்பதற்கு வேண்டால் கடினமாய் இருக்கலாம். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறேன். பாடு அனுபவிப்பதை மோசே தெரிந்து கொண்டான். தேவ ஜனங்களோடு துன்பங்களை, அப்படியானால் என்ன அர்த்தம்? தேவ ஜனங்கள் என்றாலே துன்பங்களை அனுபவிப்பதுதான் அழகு.
தேவ ஜனங்கள் என்றால் துன்பங்களை சந்திப்பதுதான் அழகு. சாது சுந்தர் சிங் என்கிற மிகப்பெரிய பரிசுத்தவான் வாழ்ந்தார். அவரை பற்றி பேசுவதற்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. உதாரணத்திற்காக சொல்கிறேன், அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, ரத்த பாதம் என்று. சிலருடைய வாழ்க்கையில இயேசு பாதம் பெயர் வைத்திருப்பாங்க. ஆனால் இந்த ஊழியனுடைய பெயர் என்னவென்றால் ரத்த பாதம். மலைகளிலே நடந்து போகும் பொழுது தன்னுடைய பாதங்களில் ரத்தம் வடிந்து கொண்டே போகுமா, தன்னுடைய பாதங்கள்ல ரத்தம் வடிய நடந்து கொண்டே போவார். அந்த மனிதனுடைய தேவதாசனுடைய பெயர் ரத்த பாதம். இன்னைக்கு ஆண்டவருக்காக பாடுகளை அனுபவிக்கிறோமா? ஒருவேளை அனுபவித்துக் கொண்டிருந்தால் சந்தோஷம், இல்லாவிட்டால் பாடுகளை தெரிந்து கொள்ளுங்க. ஏன்பது எனக்கு ஏற்கனவே இருக்கிற பாடுன்னு போதாதுன்னு இன்னும் வேற பாடுகளை தெரிந்து கொள்ளுகிற என்ன பிரதர் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. தேவ ஜனத்தோடு பாடுகளை அனுபவிப்பதை மோசே தெரிந்து கொண்டான். வனாந்தரத்தில் அலையிறது சும்மாவா? அத்தனை பேருடைய வார்த்தைகளையும் மோசே கேட்டுக்கிட்டு பொறுமையா சகித்து போனானே. வீட்டுல அப்பா பேசுறத, அம்மா பேசுறத, மனைவி பேசுறத, கணவன் பேச, ஒரு ஆள் பேசுற வார்த்தையை நம்மளால சகிக்க முடியல. அத்தனை லட்சம் பேரு வனாந்தரத்துல நடத்தி கொண்டு வந்த மோசே தண்ணி கொடுக்கலன்னு சொல்லனே கல்ல தூக்கி எரிய வராங்க. சோமன போன மோசே செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு மோசே புண்படுத்தப்பட்டு இருப்பான், எவ்வளவு தூரம் தன்னுடைய இருதயத்துல பாதிக்கப்பட்டு இருப்பான். ஆனால் எல்லாவற்றையும் சகித்தான். ஆண்டவருக்காக பாடுகளை சகிக்க தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். பவுல் ஆண்டவருக்காக பாடுகளை சகித்தான். ராகேலும் லேயாலும், யாக்கோபு உன் தகப்பன் வீட்டை விட்டு வான் சொன்ன உடனே ராகேலும் லேயாலும் தன் தகப்பனுடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ராகேல் மாத்திரம் ஒரு தவறுதலான காரியத்தை செய்து யாக்கோபோடு பாடுகளை அனுபவிக்க வனாந்தரத்துல கால்நடையாய் நடந்து போனார்களே. பாடுகளை அனுபவிக்கிறோமா? இன்னைக்கு பாடுபடுகிறது என்பது நம்மளுடைய ஜீவியத்துல இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில இல்லாமல் போயிருக்கிறதா? ஆதி நாட்கள்ல இந்த தியாகம் செய்கிறது, ஆண்டவருக்காக எழும்புறது, அநேகரை எழுப்புகிறது, ஊழியத்திற்காக அநேகரை எழுப்புகிறது, சபைக்காக எழுப்புகிறது, இந்த பாடுபடுகிறது எல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த பாடுபடுகிற ஜீவியம் என்பது டோட்டலா அடிபட்டு போய் காணப்படுகிறது. ஆண்டவருக்காக பாடுபடதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்தார். இரவு பகலா பாடுபட ஆண்டவருக்காக எத்தனை பேர் முன் வருகிறோம்? ஆண்டவருக்காக முடிந்த அளவிற்கு பாடுபடுங்க. இயேசுவானவர் ஜெபத்திலே தன்னுடைய வேர்வை ரத்தமாய் மாறும் அளவிற்கு பாடுகளோடு ஜெபித்தார். பாடுபடுகிறோமா? ஜெபத்துல பாடுபடுறோமா? சில ஜெப அறைக்கு போகும்பொழுது கூட அப்படியே நீட்டா போவாங்க, அப்படியே சட்ட காசங்காம நீட்டா வெளியில வருவாங்க. தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய வஸ்திரத்தையும் பாதுகாப்பதுல கூட அவ்வளவு ஒரு மேன்மை. பாடுபடுகிற ஒரு ஜீவியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்காக பாடுபடணும். மழை வந்தா சர்ச்சுக்கு போக மாட்டேன், வெயில் அடிச்சா ஊழியத்திற்கு போக மாட்டேன். எதற்காக இந்த மார்க்கத்திற்குள் இருந்து கொண்டு, எதற்காக ஆண்டவருடைய நாமத்தை நாம் மனதிலே வைத்துக் கொண்டு இருக்கிறோம்? என்னை அந்த பிரதர் அப்படி சொல்லிட்டார், என்னை பாஸ்டர் என்னையதான் குத்தி காமிச்சிட்டார், நம்மளதான் குத்தி காமிச்சாரு தெரியல, மனம் திரும்புவதை விட்டு விட்டு அவர்களை மீண்டும் குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறோமே. கேட்பதற்கு வேணால் கடினமாயிருக்கலாம், ஆனால் சத்தியம் சத்தியம் தான், அதுல மாற்று கருத்து அல்ல. ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில அறைவது இந்த கிறிஸ்தவ மார்க்கம். அவன் சாமியர்களை குடி இருந்தார். இந்த பெந்தைக்கோஸ்தே அனுபவத்திற்கு வந்த பிறகு நீங்கள் வேறொரு அனுபவத்திற்கு போய்விடக் கூடாது. பாடுகளின் ஜீவியத்திற்கு வந்த பிறகு நீங்கள் நான் எந்த அநீத்தியமான பாவ சந்தோஷங்களை தெரிந்து கொள்ளக்கூடாது. எந்த அளவிற்கு ஊழியத்திற்காக பாடுபட முடியுமோ, எந்த அளவுக்கு கிறிஸ்தவ மார்க்கத்திற்காய் பாடுபட முடியுமோ, எந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்திற்காய் பாடுபட முடியுமோ அந்த அளவுக்கு பாடுபடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மிகுந்த மகிமைப்படுவதாக. நான்காவது, இந்த தோலா என்கிற மனிதன் என்ன செய்தார்? அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதே 1வது வசனம், அவன் சமீரிலே குடியிருந்தான். அவன் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டான், குடியிருந்தான். இதுதான் இந்த 4வது வார்த்தை. முதலாவது தியாகம் செய்கிறார், 2வது தானாக இஸ்ரவேலை ரட்சிக்க எழுப்பினார், 3வது சமீர் என்பது பாடுகளின் நடுவிலே குடியிருந்தான். தன்னுடைய பாடுகளின் ஜீவித்தை அவன் கலற்றி எறியவில்லை, பாடுகளின் நடுவிலே இருந்தான். 4வது குடியிருந்தான். இந்த பெந்தைக்கோஸ்தை மார்க்கத்திற்கு வந்த பிறகு நீங்களும் நானும் இங்கதான் குடியிருக்கணும்.
இந்த ஆவிக்குரிய சத்தியத்திற்கு வந்த பிறகு இந்த ஆவிக்குரிய சத்தியத்துலதான் குடியிருக்கணும். எரிகோவில் இருந்து எருசலேமிற்கு போகலாம், எருசலேம் இருந்து எரிகோவிற்கு ஒரு மனிதன் திரும்புகிறான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இந்த மார்க்கத்துல குடியிருக்க முடியல, இந்த சத்தியத்துல குடியிருக்க முடியல, இந்த ஜெபத்துல குடியிருக்க முடியல. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம். பறவைகளை போல மரம் விட்டு மரம் விட்டு மரம் நாம் பறந்து கொண்டு இருக்கிறோம். குரங்கை போல மரத்திற்கு மரம் தாவி கொண்டு இருக்கிறோமா? ஆனால் இவனுக்குள் இந்த தோலாவை தேவன் தெரிந்தெடுக்க அவனுக்குள் காணப்பட்ட 4வது தன்மை என்னவென்றால், அவன் சாமீரிலே குடியிருந்தான். அவன் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டான். ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுத்த இடத்துல குடியிருங்க. ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுத்த வேலையில குடியிருங்க. ஊழியர்கள் மூலமா உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த பதவியிலே நீங்கள் தங்கி தாவறியுங்கள். அங்கேயும் இங்கேயும் தாவி கொண்டிராதிருங்கள். சிம்சோனை கவனித்து பாருங்கள். கொஞ்ச நாள் காசாவுல இருப்பான், கொஞ்ச நாள் தெளிலாட்ட இருப்பான், கொஞ்ச நாள் தகப்பன் வீட்டுல இருப்பான், கொஞ்ச நாள் கெபிக்குள்ள இருப்பான். தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து அலைகளினால் அடைபடுகிற அசைக்கப்படுகிற படகை போல அங்குமிங்கும் அசைந்து கொண்டு இருந்தார். இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார். தன்னுடைய திட்டம் நிறைவேறும் வரை இந்த பூமியில தான் இருந்தார். அவர் பரலோகத்திற்கு ஏறி போகல, நரகத்திற்கு இறங்கி போகவும் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுத்த இடத்துல குடியிருங்க. அந்த இடத்தை விட்டு நகலக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், யாரனை பகைத்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் அவன் அங்கேயே குடியிருந்தான். எனக்கு பாடுகள் இருக்கு, உபத்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சமீர்ங்கிற இடத்தை விட்டு அவன் கடந்து போகல, அவன் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டான். கானான் தேசத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க இருக்கிற ஜனங்களோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டார்களே தவிர அந்த கானான் தேசத்தை விட்டு அவர்கள் பெயர்ந்து போகல. எனக்கு தெரிந்த ஒரு விசுவாசி உண்டு. அவர் ரொம்ப ஏழ்மையானவர், ரொம்ப கஷ்டப்பட்டவர். அவர் ஒரு சின்ன கடை திறந்தார். அந்த கடைக்கு சோத்திரம் பண்ணி ஆரம்பிச்சு வச்சேன். கடை நல்லா போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவரு அந்த கடையை மூடிட்டார். நான் ஏன்னு கேட்டேன், சரியான ஒரு பதில் இல்லை, விட்டுட்டேன். திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இட்லி கடை நல்லா திறந்தார். அந்த அம்மா தாயார் நல்லா சமைக்கிறவங்க. அப்ப நான் உங்களோட அதிகமா டச்ல இல்ல, நான் பிரிந்து அங்க இங்க பிரிந்து வந்ததுனால ரொம்ப ஊழியம் அப்படி இப்படின்னு போனால கான்டாக்ட்ல இல்ல. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மூத்த விசுவாசி என்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அப்ப நான் இவர்களுடைய ஞாபகம் வந்து நான் விசாரித்தேன், என்னையா செய்யறாங்கன்னு கேட்டேன். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ ரொம்ப துக்கப்படுத்தினது, அவங்க ஒன்னத்துக்கும் உதவாதீங்க. என்னையா அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, முதல்ல ஒரு கடை போட்டாரு, நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சீங்க, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அதை மூடினாரு, எதுவும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் இட்லி கடை போட்டாரு, ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது. இப்ப என்னன்னே தெரியல, இப்ப இட்லி கடையும் திடீர்னு நிப்பாட்டிட்டாங்க. இட்லி கடையும் திடீர்னு நிப்பாட்டியாச்சு. ஏன் அப்படின்னு கேட்டா, எதுலயும் நிலையா இல்ல. கொஞ்ச நாள் இந்த கடை, கொஞ்ச நாள் அந்த கடை, கொஞ்ச நாள் இந்த வேலை, கொஞ்ச நாள் அந்த வேலை, கொஞ்ச நாள் இந்த ஊழியம், கொஞ்ச நாள் அந்த ஊழியம், கொஞ்ச நாள் இவர்களோட ஐக்கியம், கொஞ்ச நாள் அவர்களோட ஐக்கியம், கொஞ்ச நாள் நல்ல பரிசுத்தம், கொஞ்ச நாள் பாவம், கொஞ்ச நாள் ஆலயம், கொஞ்ச நாள் உலகம், கொஞ்ச நாள் தேவனோடு, கொஞ்ச நாள் சத்துருவோடு, கொஞ்ச நாள் நிம்மதி, கொஞ்ச நாள் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. எந்த காரியத்துல நம்ம நிலையா குடியிருக்கிறோம்? இந்த தோலா கொடுக்கப்பட்ட இடத்துல குடியிருந்தான். அவன் அங்கேயே குடி கொண்டுட்டான். பரிசுத்தத்திற்கு வந்த பிறகு பரிசுத்தத்திலே குடியிருந்துடணும். தேவ சித்தம் செய்ய வந்த பிறகு தேவ சித்தத்திலே குடியிருந்துடணும். தேவனோடு ஐக்கியப்பட்ட பிறகு தேவனோட ஐக்கியத்துல குடியிருக்க வேண்டும். அதை விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் மாறிக்கொண்டிருப்பது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அழகு அல்ல. ஒரு வேளை மாறிக்கொண்டிருப்பீர்கள், ஆனால் இதுவே கடைசி எச்சரிப்பா இருக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இடத்தை விட்டு எங்கேயும் நகராதீங்க. பரிசுத்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பாவத்திற்கு தாவாதீங்க. தேவனுடைய ஆலயத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் உலகத்திற்கு தாவாதீங்க. தேவனுக்காக தியாகம் செய்ய வந்த பிறகு எல்லாத்தையும் அனுபவிக்கலாம்னு சொல்லி அங்க தாவாதீங்க. ஆண்டவருக்காக எழும்பின பிறகு பின்பு தூக்கத்திற்கு பாவத்திற்கு தாவாதீங்க. பாடுகளின் ஜீவியத்தை தெரிந்து கொண்ட பிறகு ஆயாசமாய் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி அங்க தாவாதீங்க. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறார், ஒரு இடத்துல நிலையாய் குடியிரு. அப்பனாலதான் நான் உன்னை வந்து பேச முடியும். அப்பனாலதான் கர்த்தர் உங்களை என்னை சந்திக்க முடியும். 4வது, இந்த தோலாவினுடைய தன்மை, தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல குடியிருந்தான். பாடுகள் இருந்தாலும் உபத்திரம் இருந்தாலும் அவன் அதற்கு நடுவுல தான் குடியிருந்தான். தீட்டுகளின் நடுவிலே இருக்கிற ஆசாரிப்பு கூடாரம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 5வது, கடைசியா நியாயாதிபதிகள் 10 2வது வசனம்.
அவன் இஸ்ரவேலை 23 வருஷம் நியாயம் விசாரித்து பின்பு மரித்து சாமீரிலே அடக்கம் பண்ணப்பட்டான். 1வது வசனம் சொல்லுகிறது சாமீரிலே குடியிருந்தான். 2வது வசனம் சொல்லுகிறது சாமீரிலே அடக்கம் பண்ணப்பட்டான். இதோடு தோலாவின் வரலாறு முடிந்தது. ஆனால் அவனுடைய வரலாறு எல்லாரையும் திருப்பக்கூடிய ஒரு வரலாறாயிருந்தது. என்ன செய்தான்? சாமீரிலே அடக்கம் பண்ணப்பட்டான். சாமீரில் குடியிருந்து சாமீரில் அடக்கம் பண்ணப்பட்டான். கிருபையில் ஆரம்பித்து கிருபையில் ஓட்டத்தை முடிக்க வேண்டும். தேவனோடு வாழ்க்கையை ஆரம்பித்து தேவனோடு ஓட்டத்தை முடித்தவன் தோலா. பரிசுத்தத்தில் ஆரம்பித்து பரிசுத்தத்தோடு ஓட்டத்தை முடித்தவன் தோலா. தியாகத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து தியாகத்தோடு முடித்தவன் தோலா. பாடுகளின் நடுவிலே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து பாடுகளோடு தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டவன் தோலா. உலக நீதியை வெறுத்து அநீதியை வெறுத்து தேவனுடைய நீதியோடு ஆரம்பித்து தேவனுடைய நீதியோடு தன்னுடைய ஓட்டத்தை முடித்தவன் தோலா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கிருபையில் ஆரம்பித்த நீங்களும் நானும் கிருபையிலிருந்து விலகி போக எம்மாத்திரம். பவுல் சொல்லுகிறார், கலாத்தியரின் புஸ்தகத்தின் நாம் வாசித்து பார்ப்போமானால், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களே என்று அவர்களை கடிந்து கொள்கிறார். ஆவியிலே ஆரம்பித்து மாம்சத்திலே முடித்தவன் இந்த தோலா அல்ல. சாமீரிலே குடியிருந்து சாமீரிலே முடித்தான். ஆவியிலே ஆரம்பித்து ஆவியிலே முடிக்க வேண்டும். கிருபையில் ஆரம்பித்து கிருபையிலே முடிக்க வேண்டும். பரிசுத்தத்தில் ஆரம்பித்து பரிசுத்தத்திலே முடிக்க வேண்டும். தாழ்மையில் ஆரம்பித்து தாழ்மையிலே முடிக்க வேண்டும். ஜெயத்திலே ஆரம்பித்து ஜெயத்திலே முடிக்க வேண்டும். தேவனோடு வாழ்வை ஆரம்பித்து தேவனோடு முடிக்க வேண்டும். தேவ சித்தம் செய்வதிலே ஆரம்பித்து தேவ சித்தம் பூரணமாய் செய்து முடித்தேன் என்று நம்மளுடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும். தேவனோடு இருக்கிற ஜெப ஜீவியத்தில் ஆரம்பித்து ஜெபத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும். சந்தோஷத்தில் ஆரம்பித்து சந்தோஷத்திலே முடிய வேண்டும். ஊழியத்திலே ஆரம்பித்து ஊழியத்திலே ஜீவனை ஜீவ பலியாய் வார்க்க வேண்டும். அதுதான் இந்த கிறிஸ்தவ ஜீவியம். சாமீரிலே குடியிருந்தான், சாமீரிலே மரித்தான். தன்னுடைய வாழ்க்கை எங்கும் போகவில்லை. இயேசு பிதாவின் சித்தம் செய்யும்படி வந்தார். பிதாவின் சித்தத்தோடு சிலுவையிலே தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். பவுல் பாவியாய் இருந்து பரிசுத்தமாய் தெரிந்து கொள்ளப்பட்டான். கிருபையிலே தன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பித்தான். கிருபையிலோடு தன்னுடைய ஜீவியத்தை முடித்தான். பாடுகளோடு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தான். பாடுகளோடு தன்னுடைய ஜீவியத்தை முடித்தான். பேதுருவானவன் இயேசுவோடு தன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பித்தான். இயேசுவோடு சிலுவையிலே இயேசுவை போல தன்னுடைய ஓட்டத்தை முடித்தான். கிருபையிலே ஆரம்பித்த நாம் கிருபையிலே தான் முடிக்க வேண்டும். ஆலயத்தில் ஆரம்பித்த நம்மளுடைய வாழ்க்கை ஆலயத்தில் முடிய வேண்டும். சாமீரில் வாழ்ந்தான், சாமீரிலே மரித்தான். அதுதான் அவனுடைய கிறிஸ்டி, அதுதான் அவனுடைய கீர்த்தி, அதுதான் அவனுடைய அடையாளம். உங்களை பார்த்து உலகம் என்ன சொல்லுகிறது? உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, என்னுடைய வாழ்க்கை குறித்து பிள்ளைகள் என்ன சொல்ல போகிறார்கள்? ஊழியர்கள் என்ன சொல்ல போகிறார்கள்? கிருபையில் ஆரம்பித்து கிருபையை இழந்தவன் என்று சொல்ல போகிறார்களா? நீதியில் ஆரம்பித்து நீதியை இழந்தவன் என்று சொல்ல போகிறார்களா? நதியானது எங்கிருந்து புறப்பட்டதோ மீண்டும் நதியானது அங்கேயே தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறது. நதியானது எங்கிருந்து புறப்பட்டதோ மீண்டும் நதியானது அங்கேயே தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்கிறது அல்லவா? உங்களுடைய ஓட்டம் எங்கிருந்து ஆரம்பித்ததோ அங்கேயே போய் முடிய வேண்டும். மோசையின் ஓட்டம் ஓரேப் என்கிற பர்வதமாகிய மலையிலே தேவனோடு ஆரம்பித்தது. மோசையின் ஓட்டம் தேவனோடு மலையிலே முடிந்தது. நோவாவின் ஓட்டம் பேழையிலே ஆண்டவரோடு ஆரம்பித்தது. அந்த பேழை கர்த்தரோடு அரராத் மலையில நின்றது. சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தோலாவினுடைய 5வது தன்மை என்ன தெரியுமா? கிருபையில் ஆரம்பித்து கிருபையிலே முடிக்கிறான். சாமீரிலே ஆரம்பித்து பாடுகளின் நடுவில் ஆரம்பித்து பாடுகள் நடுவிலே முடிக்கிறான். ஸ்தேவான் பாடுகளின் நடுவிலே தன்னுடைய ஜீவியத்தை ஆரம்பித்தான், பாடுகள் நடுவிலே ஓட்டத்தை முடித்தான். பேதுரு பாடுகளின் நடுவிலே ஆரம்பித்தான், பாடுகள் நடுவிலே முடித்தான். பவுலும் பாடுகளின் நடுவிலே ஆரம்பித்தான், பாடுகளின் நடுவிலே ஓட்டத்தை முடித்தான், பாடுகளோடு முடித்தான். இயேசுவும் பாடுகளுக்காக ஆரம்பித்தார், பாடுகளுக்காக முடித்தார். நீங்களும் நானும் இத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கும் பொழுது என்ன செய்ய போகிறோம்? கண்களை மூடுவோம். மீண்டும் ஒன்றன் பின் ஒன்றாய் சொல்லி நிறைவு செய்கிறேன். தோலா அவன் தியாகம் செய்கிறவன். தோலா தானா இஸ்ரவேலை ரட்சிக்க இஸ்ரவேலின் பாடுகளை பார்த்து மனம் பொறாதவனாய் தானாய் எழும்பினவன். தோலா அவன் பாடுகளின் நடுவிலே குடியிருந்தவன்.
தோலா அங்குமிங்கும் அலையாதவன், தனக்காய் கொடுக்கப்பட்ட இடத்துல நிலையாய் குடியிருந்தவன். தோலா அவன் சாமீரிலே வாழ்ந்து சாமீரிலே மரித்தான். தேவ கொடுத்த இடத்திலே வாழ்ந்து தேவனோடு தேவன் கொடுத்த இடத்திலே மரித்தான். கிருபையிலே ஆரம்பித்து கிருபையிலே மரிப்போம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் தேவ பிள்ளையினுடைய அழகு. கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, 2 வசனம் தான், மிஞ்சி போன ஒரே வசனம் தான். ஆவியானவர் தன்னுடைய சத்தியத்தை, தன்னுடைய சத்திய வாக்கை நம்மத்திலே அழகாய் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுகளுக்காய் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தோலா வேற எங்கேயும் நீங்க அதிகமா வாசிக்க முடியாது. ஒரே வசனத்துல அவனுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரை காணப்படுகிறது. ஒரே வசனம் தான், ஆனால் அவன் செய்த காரியம் வரலாறை திரும்பி பார்க்க வைத்தது. ஒரு முறை வாழ்கிற வாழ்க்கைதான் கிறிஸ்தவ மார்க்கத்தையே திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய வாழ்க்கை வாழணும். ஜோமனுமா இவர்களுடைய சுபாவங்கள் நமக்குள் வரும்படி தியாகம் செய்ய, ஆண்டவருக்காய் எழும்ப, பாடுகளை சகிக்க, நமக்கென்று கொடுக்கப்பட்ட இடத்துல குடியிருக்க, அதை விட்டு மாறாமல் இருக்க, கிருபையில் ஆரம்பித்து கிருபையில முடிக்க ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஒரு அபிஷேகத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஜெபித்து நிறைவு செய்கிறேன். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுசாமி, அருமையான இந்த இரவு நேரத்தை கர்த்தர் காண செய்தபடியினால நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒரே வசனத்தை கொண்டு ஆவியானவர் நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா வித வெளிப்பாடுகளுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த சத்திய வசனங்களுக்காய் முதலாவது நாங்கள் உமது பாதங்களை முத்தம் செய்கிறோம். இவ்வளவு நேரம் உடைய சமூகத்திலே காத்திருந்து கடைசி வரை உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் நீர் பலப்படுத்துவீராக. தேவையான கிருபைகளின் திராணிகளின் தந்தருவீராக. இந்த தோலாவை குறித்து அறிந்து கொள்ள சத்தியங்களை அறிந்து கொள்ள கத்திரங்களுக்கு உதவி செய்து, இதுவரை நாங்கள் அறிந்து கொண்டிருந்தாலும் அறியாவிட்டாலும் புதிய புதிய சத்தியங்களை கத்திரங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறாலும் உமக்கு சோத்திரம். தியாகம் செய்கிற ஒரு ஜீவியத்தை கத்திரங்களுக்கு தாரும். உமக்காக எழும்புகிறவர்களாய் கத்திரங்களை மாற்றும். நாங்கள் இருக்கிற இடத்துல மனிதர்கள் மூலமாய், மற்றவர்கள் மூலமாய், வார்த்தையின் மூலமாய், செய்கையின் மூலமாய், எவர்கள் மூலமாய் பாடுகள் வந்தாலும் நாங்கள் இந்த பாடுகளின் ஜீவியத்தை விட்டுவிடாதபடி கர்த்தர் நாங்கள் உமக்காக இந்த பாடுகளின் ஜீவியத்தை நிலைத்திருந்த ஆண்டவரே தோலாவை போல, பாடுகளை அனுபவிப்பதை தெரிந்து கொண்ட மோசையை போல நாங்களும் உமக்காய் பாடுபடுவாய் கத்திரங்களை மாற்றுவீராக. அவன் அங்கேயே குடியிருந்தான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் இந்த பெந்தைக்கோஸ்தை மார்க்கத்திலே நிலையாய் குடியிருக்க, ஆண்டவரே உமக்குள் நாங்கள் குடியிருக்க, உம்மை விட்டு நாங்கள் போய்விடாதபடி, இந்த சத்திய மார்க்கத்தை விட்டு